Hello guys, welcome to Soundar fashion. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால சின்ன வயசுலேயே பால்ட்னஸ் எல்லாம் வந்துடுது, அதாவது சொட்டை வந்துடுது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம நிறையா ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், நிறையா ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். பட் எதுவுமே ரிசல்ட் தரல ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு 40 ஏஜுக்கு கீழே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இல்லை சொட்டை, அதாவது பால்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினாக்சிடில். ஸோ இந்த மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன், கெமிக்கல் சொல்யூஷன் தான். ஸோ ஹேர் ரீக்ரோத் ஆகவும் இல்லை ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம ஊரில் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியல. ஸோ இது தெரியாததுனால நிறைய பேர் இன்னும் அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபாரின்லலாம் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அதனால் நம்மளோட மக்களுக்கு இதை சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அண்டு ஹேர் பால்ட்னஸ் ஏற்பட்ட இடத்துல ஹேர் எப்படி ரீக்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் சொல்யூஷன். ஸோ இந்த மினாக்சிடில் சொல்யூஷன்னா என்ன, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மினாக்சிடில் சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி ஹேருக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950s. ஸோ அல்சருக்கு ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979 ஹை பிளட் ப்ரெஷருக்கு அந்த ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது FDA அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹை பிளட் ப்ரெஷர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மக்களுக்கு எக்ஸசிவாக ஹேர் வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த எக்ஸசிவாக ஹேர் வர ஆரம்பித்ததுனால தான் அதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதிலிருந்து அந்த மினாக்சிடில்ங்கிறத ஒரு சொல்யூஷனாக மாற்றி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1979 ஆஃப்டர் நிறையா பேர் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மினாக்சிடில் அப்படிங்கிறது நிறைய பேர் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் மினாக்சிடில் ஹேர் ரீக்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது, சில பொய்களும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. சரி, ஓகே. இந்த மினாக்சிடில் நம்ம ஹேரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மினாக்சிடில் நம்ம தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸில் பொட்டாசியம் பிளட் ஓப்பனர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த பொட்டாசியம் ஓப்பனர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல ஹேர் ஃபாலிகல்ஸில் ஓப்பன் பண்ணி நமக்கு அகலமாக நம்மளை பிளட் வெசல்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம பிளட் வெசல்ஸுக்கு ஆக்சிஜன் அதிகமாகவும், நியூட்ரிஷன்ஸ் எக்ஸட்ரா ஸோ இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக போகும்போது, ஸோ இந்த சப்ளை எல்லாம் அதிகமாக போகும்போது நமக்கு அந்த இடத்துல ஹேர் புதுசாக முளைக்க ஆரம்பிக்கும், அதாவது வளர ஆரம்பிக்கும். அப்புறம் ஹேர் ஃபால் ஹேர் வீக்காக இருந்ததுன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணி திக்காகவும் மாற்றி கொடுக்கும். சரி ப்ரோ, இந்த மினாக்சிடில் அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த மினாக்சிடில்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு சொல்யூஷன், கெமிக்கல் சொல்யூஷன் தான். ஸோ இந்த கெமிக்கல் சொல்யூஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் கிடைக்கும். ஸோ அரௌண்ட் 600 to 800 அப்படி இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நார்மலாக நீங்கள் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். டெய்லியும் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியெல்லாம் அப்ளை பண்ணி தவிர ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 1 day விட்டு 1 day நீங்கள் அப்ளை பண்ணலாம் போதும். அண்ட் இந்த மினாக்சிடில் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் இந்த ரோஜைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அதை ஃபோம் டைப்பில் கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோம் எடுத்து கையில் வச்சுட்டு எடுத்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி தான் சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பால்ட்னஸ் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேர் வந்துடும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆனால் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முடி கொட்டினது திரும்ப வர வைக்குதுன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேல்ப் இரிட்டேட் ஆகலாம், ரெட்னஸ் வரலாம். சில பேர்த்துக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஹேரில் போய் உங்களுக்கு அப்ளை ஆகும்போது ஸோ அந்த பிளட்டு சப்ளை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகலாம். சில பேருக்கு செஸ்ட் பெயின் ஆகலாம். முக்கியமாக நான் சொல்கிறது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 ஏஜ்க்கு அபோவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மினாக்சிடில் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் இதை நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் நீங்கள் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்தில் 4 மந்த்தில் உங்களுக்கு ஹேர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் மறுபடியும் பழைய மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஆயிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் யூஸ் பண்ணி ஆரம்பித்து முடிவு எடுத்துட்டிங்கன்னா லைஃப் லாங் யூஸ் பண்ண முடியும். ஸோ லைஃப் லாங் யூஸ் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் இல்லை ப்ரோ என்னால் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு வந்து நேச்சுரலாக எப்படி என் ஹேர் வந்து எனக்கு ஃபால் ஆகிட்டே இருக்குது, அது நேச்சுரலாக எப்படி ப்ரோ ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ பட்டனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த மினாக்சிடிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். மற்றபடி இதில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 2 டைப் இருக்குது இந்த மினாக்சிடிலில். 2% டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது, 5% டைப் ஒன்று இருக்குது. 2% டைப் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்து உமன்ஸ்க்கு, அதாவது பெண்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஹேர் திக் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. 5% வந்து மென்ஸ் யூஸ் பண்ணலாம், 2% மென்ஸ் யூஸ் பண்ணலாம். மென்ஸ் அண்ட் உமன் போத் யூஸ் பண்ணலாம். ஆனால் 5% மென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் FDA அப்ரூவ்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு FDA அப்ரூவ்டில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஆஸ் எ யூடியூபராக நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் வந்து நான் சொன்ன உடனே போய் கடையில் போய் உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் அண்ணா மினாக்சிடில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ உங்களுக்குன்னு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறபடி மினாக்சிடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஸ்கேப்பும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி அந்த மினாக்சிடில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கால்ப் கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. ஏன்னா இந்த மினாக்சிடில் அப்படிங்கிறது உங்கள் லைஃப் சேஞ்சராகவும் இருக்கலாம், இல்லை மாற்றாமையும் இருக்கலாம். அது உங்களோட டிசிஷன் தான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த மினாக்சிடில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேர் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ, எதுக்கு ப்ரோ இதெல்லாம், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குது, ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணவே போதுமே, நமக்கு ஹேர் வந்து நல்லாவே வருமே அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அவ்வளோதான் காய்ஸ், ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் வீடியோஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய், see you in next video.